ஒரு மீம், ஒரு வீடியோ, சில சமயம் ஒரு சாதாரண போட்டோ கூட எப்படி ஒரே ராத்திரியில இன்டர்நெட்டையே கலக்குது. அதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் இருக்கா இல்ல அல்காரிதமா? ரெண்டுமே இல்ல. அதோட அசல் ரகசியம் நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கு. வாங்க, இந்த வைரல் கண்டென்ட்டோட சைக்காலஜிய நாம இப்போ அலசி ஆராயலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? ஏன் சில வீடியோஸ் மட்டும் திடீர்னு வைரல் ஆகுது? சிலர் என்ன செஞ்சாலும் அது ஹிட் அடிக்குது. ஆனா பாருங்க, பல திறமையானவங்களோட கண்டென்ட் கூட யாருமே கண்டுக்காம போயிடுது. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? நிறைய பேர் இதெல்லாம் லக்ல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அது ஏதோ ஒரு அல்காரிதம் ப்ரோ, நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இது டெக்னாலஜியை பத்தின விஷயமே இல்ல. இது முழுக்க முழுக்க மனுஷங்கள பத்தினது. இதோட ஆணி வேர் ஹியூமன் சைக்காலஜி. ஆமாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ற அந்த ஒரு மீம் ஆகட்டும், உங்கள அடான்னு சொல்ல வச்சு அந்த வீடியோ ஆகட்டும், இது எதுவுமே தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒவ்வொன்றுமே உங்க மூளையில ஒரு குறிப்பிட்ட உணர்வை தூண்டணும்னு ரொம்ப கவனமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாம ஒரு 5 முக்கியமான சைக்காலஜிக்கல் ட்ரிகர்ஸை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வைரல் கண்டென்ட்டோட மொத்த ஃபார்முலாவும் உங்க கையில கிடைச்ச மாதிரி தான். சரி, வாங்க முதல் மற்றும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ள போலாம். எமோஷனல் கனெக்ஷன், அதாவது உணர்ச்சிபூர்வமான தொடர்பு. யோசிச்சு பாருங்க, நாம உண்மைகளை சீக்கிரமா மறந்துடுவோம். ஆனா ஒரு விஷயம் நம்மள எப்படி ஃபீல் பண்ண வச்சதுங்கிறத நம்மளால என்னைக்கும் மறக்க முடியாது இல்லையோ? இந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மக்கள் வெறும் தகவல்களை ஷேர் பண்றதில்ல, அவங்க உணர்வுகளை தான் ஷேர் பண்றாங்க. ஒரு நியூஸ் உங்களை கோவப்படுத்துதா, அந்த கோவத்தை நீங்க மத்தவங்களுக்கும் கடத்தணும்னு நினைப்பீங்க. ஒரு வீடியோ உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்குதா, அந்த சந்தோஷத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸும் அனுபவிக்கணும்னு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ ஷேர் பண்றதுங்கிறதே உணர்வுகளை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான். பயங்கரமான அதிர்ச்சி, கட்டுப்படுத்த முடியாத கோவம், உச்சகட்ட சந்தோஷம், ஆச்சரியம், இந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சிகள் தான் வைரல் கண்டென்ட்டோட பெட்ரோல் மாதிரி. இந்த எமோஷன்ஸ் நம்மள சும்மா இருக்க விடாது, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். அந்த ஆக்ஷன் தான் அந்த ஷேர் பட்டனை தட்டுறது. ஆனா இந்த எமோஷன்ஸை தூண்டுறதுல இன்னொரு சின்ன ரகசியம் இருக்கு. அதுதான் யதார்த்தம். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா பளபளன்னு இருந்தா அது ஒரு விளம்பரம் மாதிரி போலித்தனமா தெரியும். ஆனா அதுல ஒரு சின்ன தவறு, ஒரு உண்மையான சிரிப்பு இல்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப உண்மையானதா தெரியும். அந்த யதார்த்தத்தோட தான் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்களை நாம பார்க்கும்போது, இல்லைன்னா அவங்க பண்ற தவறுகளை வெளிப்படையா காட்டும்போது, அவங்க நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா தெரியறாங்க. அந்த ஒரு கனெக்ஷன் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. அந்த நம்பிக்கை தான் நம்மள அந்த ஷேர் பட்டனை அழுத்த வைக்குது. அடுத்ததா, நம்ம மூளையோட ஒரு விசித்திரமான குணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு டெக்னிக்கை பத்தி பார்க்கலாம். அதுதான் கியூரியாசிட்டி கேப், அதாவது ஆர்வே இடைவெளி. இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக் எல்லாத்தையும் மாத்திடும். இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சா உங்க வாழ்க்கையே மாறிடும். இந்த மாதிரி தலைப்புகளை நாம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இத பார்த்த உடனே நம்ம மூளைக்குள்ள ஒரு கேள்வி எழும். அப்படி என்னடா ரகசியம் அது? அந்த பதில் தெரியற வரைக்கும் நம்மால நிம்மதியா இருக்க முடியாது. இதுதாங்க அந்த கியூரியாசிட்டி கேப். நம்ம மூளைக்கு ஒரு புதிரை பாதியில விட்டுட்டு போறது பிடிக்கவே பிடிக்காது. இந்த கியூரியாசிட்டி கேப்புங்கிறது ஒரு ஜிக்ஸா பசிலோட ஒரு துண்டை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு மற்ற துண்டுகளை பார்க்க தூண்டுற மாதிரி. அந்த புதிரை எப்படியாவது முடிச்சே ஆகணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை அந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்குது. சரி, இப்ப 3வது விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்பவே பர்சனல். நம்ம ஏன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றோம், அது நம்மள பத்தி என்ன சொல்லுது? ஒரு மீம் இல்லனா ஒரு வீடியோவை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அடடா, இது அப்படியே நான். அந்த ஒரு செகண்ட்ல அந்த கண்டென்ட் உங்களோட தான் மாறிடுது, உங்க அடையாளத்தோட ஒரு பகுதியாயிடுது. இல்லனா இதுதான் என் கருத்து, இதுதான் நான் நம்புற விஷயம். ஒரு அரசியல் நியூஸையோ இல்ல ஒரு சமூக பிரச்சனையையோ நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்க வெறும் தகவலை மட்டும் ஷேர் பண்ணல, உங்க நிலைப்பாடு என்னன்னு இந்த உலகத்துக்கே சொல்றீங்க. இல்லனா இதுதான் என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆக நம்ம ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நாம யாருங்கிறத மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன கதை மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஷேரிங்ஸ் எல்லாமே நம்மளோட ஒரு சுயசரிதை தான். அடுத்து சோஷியல் ப்ரூஃப். ஒரு ஹோட்டலுக்கு வெளியில பெரிய கியூன்னா உள்ள ஏதோ செம்மையா இருக்குன்னு நாமளே முடிவு பண்ணிடுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு வீடியோக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் இருக்குன்னு பார்த்தோன்னே, அட இத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்காங்கன்னா இதுல கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு நமக்கும் அதை பார்க்கணும்னு தோணும். ஓகே, இப்போ நாம அட்டென்ஷன் வார், அதாவது கவன ஈர்ப்பு போர்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட கவனம்தான் உண்மையான சொத்து. நம்ம மூளைக்கு உடனடியா கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க டிக்டாக்லயோ ரீல்ஸ்லயோ வீடியோக்களை தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருக்கும்போது உங்க மூளையில டோபமைன்னு ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது ஒரு குட்டி சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த குட்டி சந்தோஷத்துக்கு தான் நம்ம அடிமையாகிறோம். இன்னைக்கு ஆன்லைன் உலகத்துல உங்களுக்கு இருக்கிறது வெறும் 3 செகண்ட் தான். 1, 2, 3, அவ்வளவுதான்.
இந்த 3 செகண்ட்குள்ள பார்க்கறவங்களோட கவனத்தை நீங்க பிடிக்கலைன்னா அவங்க அடுத்த வீடியோக்கு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் வைரல் ஆகிற கண்டென்ட் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப மதிக்கிறது. கடைசியா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டெக்னிக்கையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாக்கு வருவோம். அதுதான் ஹியூமன் அல்காரிதம், அதாவது மனித அல்காரிதம். வைரல் ஆகுறதுங்கிறது சிஸ்டத்தை ஏமாத்துறது கிடையாது, அது மனுஷங்கள ஆழமா புரிஞ்சிக்கிறது. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாயிண்ட். இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மாறலாம், அவங்களோட அல்காரிதம்ஸ் கூட நாளைக்கு மாறலாம். ஆனா மனுஷங்களோட மூளை, நம்மளோட அடிப்படை உணர்வுகள் அது என்னைக்கு மாறாது. நீங்க மக்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உண்மையான அல்காரிதம். சரி, நாம இப்போ ஒரு 5 காரணங்களை பார்த்தோம். இத தாண்டி ஒரு கண்டென்ட் வைரலாக வேற என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க அனுபவத்துல எது ஒரு விஷயத்த பயங்கரமா வைரல் ஆக்குது? உங்க பதில்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு படிச்சு பாருங்க. இந்த சைக்காலஜிக்கல் ரகசியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உடைச்சு பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்டர்நெட்டையே ஆளலாம்.